50 கிராம் கார்ன்ஃபிளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தா 1 கிலோ அளவுக்கு பாம்பே கராய்ச்சி ஹல்வா செய்யலாம். இப்ப 1 கிண்ணம் அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துட்டு மாவு எடுத்த கிண்ணத்திலே 3 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப மாவு எடுத்த கிண்ணத்திலே 3 கிண்ணம் அளவுக்கு சக்கரை சேர்த்து அதே கிண்ணத்துல 1 கிண்ணம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நல்லா கொதிச்சு இது போல ஒரு கம்பி தான் வரணும். பாருங்க, 2 விரல்கள் எடுத்து பார்க்கும்போது இது போல ஒரு கம்பி போல வரணும். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை மீடியமா வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துலயே நல்லா இது போல திக்காய் வந்துடும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துல இது போல திக்காய் வந்த உடனே இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த அல்வா ரொம்ப சீக்கிரமா ஒரு 15 நிமிஷத்துலயே செஞ்சிடலாம். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பாதாம் பருப்பு நான் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். நட்ஸ் எது இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இதுல 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் ஃபுட் கலர், கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன். ஒரு 15 நிமிஷத்துல பாருங்க அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லாட்டா 2 டேபிள் ஸ்பூனே நெய் சேர்த்துனது போதுமா இருக்கும். இப்போ அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒரு 15 நிமிஷத்துல. இப்போ எடுத்துட்டு இப்போ ஒரு எண்ணெய் தடவை வச்சிருக்க கிண்ணத்துல, அதாவது தட்டில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா சரி பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஃபேன் காத்துல ஆற வச்சிருங்க. ரொம்ப சூப்பரான பாம்பே கராய்ச்சி ஹல்வா 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சு 50 கிராம் மாவுல 1 கிலோ அளவுக்கு செஞ்சுட்டோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கடைகளில் வாங்கினா அதிக விலை. ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.